ஹாய் விவர்ஸ், நம்ம அடுத்த பேட்ச் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம காய்ச்சினது பார்த்தீங்கன்னா, ஒரே கஸ்டமர் 10 பாட்டிலையும் வாங்கிட்டாங்க. அவங்க நம்மளுடைய ஓல்டு கஸ்டமர்ஸ். அதனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணி அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறாங்க. பாம்பேக்கு போகுது. ஸோ, அதனால் அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இன்கிரீடியன்ட்லாம் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம கார்டனில் ஃப்ரெஷ்ஷாக வளர்த்துட்ருக்கோம். இது எல்லாமே டெரஸ் கார்டனில் இருக்குது. கீழ் கார்டனில் பார்த்தீங்கன்னா, முருங்கை மரம், கருவேப்பிலை மரம், மருதாணி மரம் இருக்குது. அதுக்கு கீழே போயிட்டு மீதியெல்லாம் எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பறித்து காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கு கூட ஃப்ரெஷ்ஷாக பூக்கிறதையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வந்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு, இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இதில் இருக்க வந்து பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் கூட நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது தான். மற்றபடி நெல்லிக்காய், கரும் சீரகம்லாம் வந்து வெளியில் வாங்கினது. இதெல்லாமே வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, நல்லா கொதிப்பு அடங்கணும். எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்யணும். கொதிப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெட்டிவேரையும் கரும் சீரகத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா எண்ணெய் எடுத்து ஊற்றிடணும். ஒரு நாள் கழித்து ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.